ஜிஎஸ்டியில வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாம இருங்க. ரெண்டாவது, ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றது மூலமா வண்டியை ரிலீஸ் பண்ணலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போவோம். வெஹிக்கிளை ஃபர்ஸ்ட் ஏன் சீஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவே பில் இல்லாமல் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இருந்தால் வெஹிக்கிளை சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்வாய்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஃபேக் இன்வாய்ஸ் டவுட் வந்தால் அதுக்கும் சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய ஈவே பில்ல இதோட இணைச்சு வச்சு நீங்க அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அப்பவும் சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராங் வெஹிக்கிள் நம்பரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பில்லுக்கு வண்டியில இருக்கிற பில்லுக்கும் வண்டியில இருக்கிற கூட்ஸுக்கும் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்ஸ் இவேஷன் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆபீசருக்கு இருந்ததுன்னா வண்டியை சீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெஹிக்கிளை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். என்ன டாக்குமெண்ட் ஆபீசர் நமக்கு அந்த வழியில அந்த ரோட்ல கொடுத்துருக்காங்க வண்டிக்காக அப்படிங்கிறத பதிவை நம்ம பார்த்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். அது MOV 02 அல்லது MOV 05 அப்படின்னு பார்க்கணும். இது MOV 02 அப்படிங்கிறது டிடென்ஷனை பத்தி இருக்கும். MOV 06 அப்படிங்கிறது சீசர் ஆர்டரா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இது எப்படி இந்த பெனால்டி வரும்னு பாத்தீங்கன்னா, சந்தேகப்படுற மாதிரி கூட்ஸ் அந்த வண்டியில இருந்ததுன்னா, மிஸ்மேட்ச் அந்த வண்டியில இருந்ததுன்னா கூட்ஸுக்கும் கண்டிப்பா சீஸ் பண்றதுக்கு பெனால்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டியை ரிலீஸ் பண்ண ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பேமெண்ட் கட்டி ரிலீஸ் பண்ணலாம், அல்லது அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி வண்டியை ரிலீஸ் பண்ணலாம். அப்பீல் ஃபைல் பண்றது மூலமா வண்டியை ரிலீஸ் பண்ணலாம். அது சீரியஸ் இஷ்யூவா இருந்ததுன்னா ஹைகோர்ட்ல ரிட் ஃபைல் பண்ணி வண்டியை ரிலீஸ் பண்ணலாம். கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்டா இருந்ததுன்னா டாக்ஸ் கட்டி ரிலீஸ் பண்ணிருங்க. இப்போ ஹையர் அமௌண்டாவோ அல்லது நம்ம சைட்ல கரெக்டா இருக்கு அல்லது எல்லா பில்லும் ப்ரொசீஜரும் எல்லாமே சரியா இருக்குது அப்படின்னா அப்ஜெக்ஷனை ஃபைல் பண்ணி வண்டியை ரிலீஸ் பண்ணலாம். ஜென்யூன் கேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவே பில் ப்ராப்பரா பிரிண்ட் அவுட் கையில வச்சிருக்கணும். இன்வாய்ஸ் மிஸ்மேட்ச் இல்லாம இருந்திருக்கணும். ஃபேக் இன்வாய்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இருந்திருக்க கூடாது. பழைய ஈவே பில் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஈவே பில் ரைஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டான வெஹிக்கிள் நம்பரை பதிவிட்டு இருக்கணும். பில்லுக்கும் வண்டியில இருக்கிற கூட்ஸுக்கும் மேட்சிங்கா இருக்கணும். கூட்ஸோட நம்பர்ஸ், வெயிட் எல்லாமே. அதே மாதிரி எவேஷன் இல்லாம, அதாவது கூட்ஸை பொறுத்தளவுக்கு டாக்ஸ் எவேஷன் இல்லாம அந்த வண்டியில கூட்ஸ் இருந்திருக்கணும். இந்த மாதிரி சந்தேகம் வராத அளவுக்கு அந்த கூட்ஸ் இருக்கணும். இதுதான் ஜென்யூன் கேஸ். இது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ரிப்ளை ஃபைல் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது மூலமா வண்டியை ரிலீஸ் பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். வேறொரு பதிவுல நம்ம பார்ப்போம். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.